வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் உமேத் பேசுகிறேன். லாங் கேப் அப்புறம் அகைன் வீடியோ போட்டுருக்கோம். இந்த வீடியோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் மினிமம் ப்ரீமியம் கேட்டிருந்தீங்க. ஸோ மினிமம் அமௌண்ட்டே நான் சொல்கிறேன். டோட்டலாக நீங்கள் 3 லேக் தான் பே பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 23 லேக்ன்றது கிடைக்கும். 3 லேக் பே பண்ண போகிறீங்க, உங்களுக்கு 23 லேக்ன்றது கிடைக்கும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த பிளானை எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 55 ஏஜ் இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த பிளானை எடுக்கணும். நான் 3 இருக்கேன். அந்த 3 லேக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறதுல இயர்லி மோடில் பே பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி நீங்கள் 25,000 பே பண்ணால் போதும். ஸோ எவ்வளோ இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணோம் அப்படின்னா 12 இயர்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ரிட்டர்ன், அதாவது இயர்லி போனஸாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா 8,500 rupees பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. இயர் ஆன் இயர் நீங்கள் 25,000 பே பண்ண போகிறீங்க. சேம் இயர் ஆன் இயர் உங்களுடைய போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,500 rupees பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கே போட்டுகிட்டே வருவாங்க. நீங்கள் டோட்டலாக 12 இயர்ஸ் தான் பே பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ண போகிறதுல பட் கம்பெனி பார்த்தீங்கன்னா யாரோட நேமில் எடுத்துருக்கீங்களோ இயர்லி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 75 ஏஜ் வரைக்கும் இந்த 8,500 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டே வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 75th ஏஜில் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுத்து 17 lakh rupees உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இயர் ஆன் இயர் நீங்கள் போனஸ் வாங்கியிருப்பீங்க. அந்த போனஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 lakhன்றது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கும். ஸோ டோட்டலாக ரெண்டுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 23 lakhன்றது நீங்கள் டோட்டலாக ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ன்றது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் கவரேஜ், another one ATC பெனிஃபிட், another one 1010D பெனிஃபிட். இதில் ரிஸ்க் கவரேஜ் பார்த்தீங்கன்னா டே பை ஒன்னே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டே பை ஒன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 டைம் கிடைக்கும். ப்ரீமியம் விட்டு 11 டைம், அதாவது 2,75,000 வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப் டு ஏஜ் ஆஃப் 75 ஏஜ் வரைக்கும் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 lakh வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு. ஏடிசி பெனிஃபிட், ஓல்டு டேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஏடிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1010D பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ₹1 கூட சார்ஜஸ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 17 lakன்றது ரிசீவ் பண்ணி, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டுக்கே போட்டுருப்பாங்க. லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி IRDA லைசன்ஸ் வாங்கின கம்பெனி. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 23 lakன்றது ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 1 or 2 people பார்த்தீங்கன்னா பிளானாக எடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களே எடுங்க, உங்களுக்கு சப்போர்ட்